ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவர்பி ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் என்ன நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 30 நாட்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை பேப்பர் ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்க டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ண உங்களோட ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்க வந்து ட்ரேட் பண்றது பெட்டர், ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, எதுலையும் ஏமாற வேணாம், அதுவும் ஜாயின் பண்ணவும் வேணாம், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவுஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 4050க்கும் மேற்பட்ட வந்து ட்ரேடர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிகினர் தான், ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 ரூபா வந்து இன்ட்ராடே பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பிகினர் லெவலில் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5-6 மாசமாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், பட் லாஸ்ட் தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரோக்கரேஜுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜே 200-250 ரூபா போயிடும். பாக்கி 250 ரூபா தான் அது வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஓவர் ட்ரேட் பண்ணுறதை கம்மி பண்ணுறதுக்காக, அதாவது ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கே வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஏன்னா ஒரு 5 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே 300 ரூபா போயிடும், ஓகேங்களா? மற்ற ப்ரோக்கரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து நம்ம அலைஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 ரூபா போட்டோம், ஒரு 3 ட்ரேடுக்கு 50 ரூபா போனாலும் பாக்கி 450 ரூபா நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கம்மியான ப்ரோக்கரேஜாக அலைஸ் ப்ளூ வந்து நம்மளுக்கு வந்து பெட்டராக தெரியுது, ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது மூலயமா நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு மெயினான காரணம். இன்னொரு ஃபீச்சர் அந்த இதில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அல்கோ ட்ரேடிங், அது பாட் ட்ரேடிங்குமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் இது வந்து அதுக்கு வந்து சார்ஜஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம வந்து டெய்லி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 22,400 அப்படின்ற லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350, 22,350 இந்த ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வைக்கிது, ஒன்ஸ் வந்து இது வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா ஏகன் நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்திருக்கு. இந்த டபுள் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, ஏகன் வந்து நல்ல ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ, ஓகேங்களா? இந்த டேவோட லோவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் நம்மளோட இந்த சேனலோட பாட்டம், ஓகேங்களா? 22,169ன்றது வந்து இந்த சேனலோட பாட்டம். இது வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் வந்து நமக்கு தெரியப்படுத்துது, ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்ல பாருங்க கிளியரா டபுள் டாப்புக்கு வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துட்டு ஒரு ஃபால் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,300க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, அது இந்த டே லோவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 22,200 டு 22,170 அப்படின்றது சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சேனலோட பேட்டர்னுக்கு அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து சப்போர்ட் எடுக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,350ன்றது ரெசிஸ்டன், 22,408ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது சப்போர்ட் ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,500, ஓகேங்களா? ஸோ இந்த 22,500 டு 22,578ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நிஃப்டிக்கு, ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,300 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு, ஓகேங்களா? அப்போ 22,300ன்றது நான் சொன்ன மாதிரி நாளைக்கு 22,300க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா எஸ்டர்டே இன்னையோட லோ, ஓகேங்களா? 22,230ன்றது லோ. ஸோ இது வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 22,200, ஓகேங்களா? இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, ஓகேங்களா? அதனால வந்து நாளைக்கு 22,300க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபால் அப்படின்னு அடுத்தது நல்ல ஒரு ஃபால் ஆகும், அது ஒரு 100 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லயும் இந்த சேனல் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா ஃபாலோ ஆகும், ஓகேங்களா?
அதனால வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பாருங்க, இந்த 15 மினிட்ல நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைனையும் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஏகனவே வந்து 22,400 மேலே போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் 22,500 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நிஃப்டி நம்மளுக்கு வந்து சொல்லுது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட சார்ட்டில் இதுமாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு நல்ல ஃபால் நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வந்து இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவிலேருந்து கீழே வருது அப்படின்னா 50% வந்து டார்கெட்டு. இதுதான் வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி ஃபிப்னோசியோட ரூல்ஸு ஓகேங்களா. ஸோ 23% இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த 0.5 கிட்ட கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து நின்று இருக்கு. இப்போ இனிமேல் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,879 சப்போர்ட், அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 47,300 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை போய் மறுபடியும் மோதிட்டு திருப்பி இப்படி கீழே வரும், திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை மோதி இப்படி கீழே வரும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா இந்த 48,680 ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து போயிட்டு திருப்பி இப்படி இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து தெரியுது ஓகேங்களா. ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா 48,300 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ 48,300லேருந்து எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,300 ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் 50 100 பாயிண்ட்டுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. 48,300 கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேயோட லோ ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அப்படி அலைன் பண்ணிப்போம். ஸோ 48,222 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா 48,600 வரலையும் போகும், ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் ரெசிஸ்டன் எடுத்துகிட்டு திருப்பி அதுலேருந்து ஃபால் ஆகும். அது ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த டேயோட லோ 48,200 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியே இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ எப்படி டச் பண்ணி வந்ததோ அதேமாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,600 ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அழகாக போயிட்டு பாருங்க. ரிஜெக்ஷன் ஏரியாலேருந்து இன்றைக்கி ரிஜெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட இந்த பாருங்கள் இந்த 0.36 இந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கு, 38% பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரஸ் பண்ணி நிற்கிது. ஒன்ஸ் இன்னும் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த 21,500 நல்லா பார்த்துங்க, 21,500க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 21,418 அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 21,420 அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 21,250 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,587க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 21,700 தான் அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 21,800 ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லாவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் எடுத்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் இந்த இது கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டம் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நல்லா பாருங்க, நம்மளுடைய இந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக நல்லா பிரேக் அவுட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை டெலீட் பண்ணி காமிப்போம். நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. இந்த 23% பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 50% வந்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக கோல்டன் ரீசல் லெவலில் ரிஜெக்ஷன் ஆகி நிற்கிது இல்லை. இதுலேருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 10,900 ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 10,960 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 11,000 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் நாளைக்கு இந்த 10,850 திருப்பி கீழே வருது அப்படின்னா இன்னைக்கு டே லோ ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டே லோ வந்து நம்ம வந்து 10,760 ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 10,667 அடுத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதான் வந்து மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ ஒரு ஃபர்தர் வீக் பாயிண்டில் தான் இருக்குது மிட் கேப் நிஃப்டியுமே ஓகேங்களா. ஸோ 10,660 ஒரு சப்போர்ட்டு, 10,534 அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. இதான் வந்து ஃபர்தர் வீக் பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ ஓகேங்களா. ஸோ நிறைய ரிலையன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு வீக் பாயிண்டில் தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 1.8% கிட்ட வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து ஃபர்தராக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா இந்த மிட் கேப் நிஃப்டி வந்து எகைன் வந்து நல்ல ஒரு ஃபாலோ ஆகும். 10,667 ஒரு சப்போர்ட்டு, 10,533
ஒரு பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோவாக கனெக்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,700 ரவுண்ட் ஃபிகர் ஓகேங்களா. இந்த 10,770க்கும் 10,660க்கும் இடையில பார்த்தீங்கன்னா 10,700ன்றது ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க ட்ரேட் பண்ணுறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.